ஆஸ்ட்ரோ பிரம்மஜோதி சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். தர்மத்தை காக்க, தர்மத்தை போதிக்க பொங்கி எழும் ஆசானான, தான தர்மங்களை நேசிக்கும் ஆசானான தனுசு ராசி நண்பர்களுக்கு 2025 வருஷம் மே மாசம் 15ஆம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலன் தருங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். குரு அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு. ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு. 7 கிரகங்கள்ல முழுமையான மாபெரும் சுபகிரகம் குரு. நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் குரு. நல்லது செய்யாட்டியும் கெடுதல் நினைக்கவும் மாட்டாரு, கெடுதல் செய்யவும் மாட்டாரு குரு. மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது. நல்ல குணம், நல்ல பணம், புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, நல்ல ஒழுக்கம், எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம். அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துராதா, நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடாதா, நமக்கு திருமணம் நடந்துராதா, நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடாதா, நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிடாதா, நமக்கு பதவி கிடைச்சிடாதான்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சியை ஆவலோட எதிர்பார்க்கிறோம். குருவோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு, பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் இந்த குரு தான். இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் 2 இருக்குது. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 7ஆம் பார்வை பொதுவான பார்வை. இதைய அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசிக்கு குரு 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்துல இருந்து 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு வர்றார். ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு வர்றார். மிதுனம் குருவுக்கு பகை வீடு தான். ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்துல இருப்பார். இங்க குரு பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது. கோச்சார குரு 2, 5, 7, 9, 11 இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஜோதிட விதிப்படி குரு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது நல்லது. அதனால குரு உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தருவார். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், காமஸ்தானம், காதல் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவுல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்கும். கணவரால மனைவிக்கும், மனைவியால கணவருக்கும் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். காதல் விஷயங்கள்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நண்பர்கள் உங்க பொருளாதார வளர்ச்சிக்கு கை கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம குருவுக்கு 3 பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குரு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தோட பலன்களை சீரும் சிறப்புமா தருவாரு. அப்படிங்கிற அமைப்புல குரு தன்னோட 5ஆம் பார்வையா ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் கிடைக்கும். உங்களால, உங்க முயற்சிகளால, உங்க தைரியத்தால, உங்க மனைவியால, கணவரால, நண்பர்களால, இளைய சகோதர அமைப்புல, மூத்த சகோதர அமைப்புல உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளும் லாபங்களும் கிடைக்கும். வசதியான கணவரோ மனைவியோ அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசியை பார்ப்பார். உங்க ராசிய சனியும் பார்ப்பார். ஆனா சனி குருவுடைய வீட்டில இருந்து பார்க்கிற காரணத்தினால இங்க சனி பார்வை கெடுதலை செய்ய, குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிற காரணத்தினாலையும் அவரே ராசிநாதன்கிறனாலையும் ராசியோட நல்ல பலன்கள் கிடைக்கும். ராசிங்கிறது உங்க மனசு, எண்ணங்கள். மனசு தெளிவா இருக்கும். மனசு தெளிவாயிட்டாலே எதையும் சமாளிக்க முடியும், சாதிக்க முடியும். மனசு தெளிவு, ஆரோக்கியமாயிட்டாலே எல்லா விஷயங்கள்லையும் சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க முடியும். மனச குரு தனக்காரகன் பார்க்கறதுனால பணம் சம்பாதிக்கிற ஆசை அதிகமாகும். மன ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் காணாம போகும். மனசு புதுசா, புதுமையா, புத்துணர்ச்சியோட, அன்பா, பண்பா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, எழுச்சியா, கவர்ச்சியா, மலர்ச்சியா
செயல்படும். குரு தன்னோட 9ஆம் பார்வையா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3ஆம் இடம் தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடத்துல ராகு இருப்பார். குருவோட பார்வையை வாங்கிய ராகு இங்க குருவாவே செயல்பட்டு 3ஆம் இடத்தோட நல்ல பலன்களை தருவார். முன் யோசனையான முயற்சிகளை தருவார். விடா முயற்சிகளை தருவார். பக்குவமான தைரியத்தோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. எதையும் சமாளிப்பீங்க. தைரியத்தாலையும் விடா முயற்சியாலையும் காதல், திருமண விஷயங்கள், பிசினஸ்ல ஜெயிப்பீங்க. இது மூலமா உங்க பொருளாதார வளர்ச்சியை அடைவீங்க. முக்கிய குறிப்பு, இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு திருமணம் மூலமா, கணவர் மூலமா, மனைவி மூலமா, உங்களோட விடா முயற்சிகள் மூலமாவும் பொருளாதார வளர்ச்சியும், கணவன் மனைவி சந்தோஷமும், காதல்ல வெற்றிகளும் கிடைக்கும். நன்றி நண்பர்களே.